இது என்னோட ஐடி கார்டு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர் கார்டு நான் எடுத்துட்டேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு அடிப்படை சமத்துவ கொள்கையை ஃபாலோ பண்ணி வரப்போகிற சட்டமன்ற தேர்தலை நோக்கி என்னோட பயணத்தில் இணைஞ்சி மக்கள் பணி செய்ய நாங்கள் ஏற்கனவே வெளியிட்ட இந்த கட்சியினுடைய உறுதிமொழியை படிங்க. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா, நீங்கள் எல்லாரும் விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணுங்க ப்ளீஸ். இது ரொம்ப ஈஸி தான், ஈஸி டு ஆக்சஸ். தேங்க்யூ, பாய். நேற்றுக்கு வெளியான தாவேகா கட்சியோட இணைய உறுப்பினர் ஆப்பை பத்தி தான் இன்னைக்கு பரவலா பேசப்பட்டு வருது. அதை பத்தி இப்ப நம்ம முழுமையா பார்க்கலாம். அந்த ஆப்ல என்னென்னதான் இருந்துட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாம அந்த ஆப்புக்குள்ள போறதுக்கும் அதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கறாங்கிறத பத்தி முழுமையா பார்க்கலாம். தமிழ் இண்டஸ்ட்ரியில முன்னணி கதாநாயகனா தகழ்ந்தவர் தான் நடிகர் விஜய் அவர்கள். சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து முற்றிலுமா இன்னைக்கு வெளியே போயிட்டு மக்களுக்கு பணியாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியா ஆரம்பிச்சு இன்னைக்கு வேற லெவலா போக்கிட்டு இருக்கு. கட்சி தொடங்கும் போதே நடிகர் விஜய் வெளியிட்ட அறிக்கைகள் பயங்கர பரபரப்ப மக்கள் இடையில ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும். இதுல முக்கியமா அவர் செயல்பட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, 2026ஆம் ஆண்டு நடைபெற சட்டமன்ற தேர்தல்ல கண்டிப்பா போட்டியிடணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நிறைய விஷயங்களை செயல்பட்டு இருக்காரு. அதுல இப்ப ரீசெண்டா தாவேகா கட்சியினருக்கு ஒரு குட் நியூஸிங் கொடுத்திருந்திருக்காரு. இதுல என்ன அப்படின்னு கேட்டா, தமிழகத்துல கிட்டத்தட்ட 6.2 கோடி வாக்காளர்கள் இருந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இந்த கட்சியில சேர்றதுக்கான ஒரு சின்ன விஷயத்த பண்ணியிருந்திருக்காரு. அது என்ன அப்படின்னு கேட்டா, இவரு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஒன்னு ஓபன் பண்ணிருக்காரு. அதுதான் இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. இதுல உறுப்பினரா சேரணும் அப்படின்னா விஜயோட உறுப்பினர் வாட்ஸ்அப் நம்பர் ஒன்னு வந்து கொடுத்திருக்காங்க. 9444005555 அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ஸ்அப்க்கு நம்ம டெக்ஸ்ட் பண்ண உடனே வரிசையா சில விஷயங்கள் கேக்குது. முதல்ல உங்களுக்கான மொழியை தேர்வு செய்யுங்கன்னு சொல்லிட்டு தமிழ் மொழியை சொல்லுது. அதை நம்ம சூஸ் பண்ணினோம் அப்படின்னா அடுத்ததுக்கு நீங்க தமிழ் மொழியை சூஸ் பண்ணதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்துல வாக்காளர் எண்ணை வந்து நீங்க பதிவிடுங்க. அதாவது இந்த கட்சியில நீங்க உறுப்பினரா சேர்றதுக்கு உங்க வாக்காளர் எண் தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வருது. அதுல வந்து நம்மளோட வாக்காளர் எண்ணை கொடுத்த அடுத்த நிமிஷமே ஒரு சின்ன ஒரு லிஸ்ட் வருது. அதுல நம்மளோட பெயர், புத் எண்ணு, சட்டசபை, மாவட்டம், மாநிலம் சொல்லிட்டு நம்மளோட டீடைல்ஸ் எல்லாமே வந்துருது. இதெல்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னா நம்ம ஆம்னு கொடுக்கலாம். இல்ல தப்பா இருந்துச்சுன்னா கீழே இல்ல புகாரளிங்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஆமன் கொடுத்த அடுத்த நிமிஷமே ரொம்ப நன்றி அப்படிங்கிற ஒரு சின்ன மெசேஜ் வந்தோடனே உங்க வாக்காளர் எண்ணை உறுதிக்கு நன்றின்னு அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் டிஜிட்டல் போட்டோ இல்லனா உறுப்பினர் அட்டை இந்த மாதிரி நாங்க கொடுக்கறதுக்காக உங்களோட செல்ஃபி இல்லனா கேலரியில இருந்து ஏதாவது ஒரு போட்டோவை பதிவிடுங்கன்னு சொல்லுது. சோ அதை நம்ம பதிவிட்ட உடனே நமக்கான உறுப்பினர் அட்டை வந்துருது. சோ இது முதலா யார் பதிவு பண்ணான்னு கேட்டா நம்ம நடிகரும் அரசியல்வாதியுமான விஜய் அவர்கள் தான். சோ அதை தொடர்ந்து இப்ப சொல்ல போனா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் பதிவிட்டிருக்கதா சில செய்திகளும் இப்ப வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் நடிக்கிறத விட்டுட்டு இப்ப அரசியல்ல தான் போக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய நல்ல காரியங்களும் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நிலையில இவரோட ஒரு புதுவிதமான இந்த முயற்சிக்கு மக்கள் எல்லாரும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருமே அந்த வாக்காளர் அட்டை இருக்குல்ல, அதை பார்த்த உடனே ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டாங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னு கேட்டா அதுல நம்மளோட போட்டோஸ் குட்டியா இருந்து நம்மளோட டீடைல்ஸ் அழகா வந்துட்டு இருக்கு. எந்த கட்சியில இருக்கோ தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி ரொம்ப பக்காவா ரொம்ப யூனிக்கா நீட் அண்ட் குட்ல பண்ணிருக்காங்க. சோ நீங்களும் உறுப்பினர் ஆயிட்டீங்களா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.